ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துங்க. ஏற்கனவே ஒரு 8 hours முன்னாடி ஊற வச்சிருங்க, இல்லைன்னா 3 hours முன்னாடி ஊற வச்சிருங்க. பச்சை பட்டாணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சுட்டு குக்கர்ல வச்சு ஒரு 3 விசில் விட்டுருங்க. வெறும் பட்டாணி மட்டும் 3 விசில் விட்டுருங்க தண்ணி ஊற்றி. இப்போ வந்து கடாயில் நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் வந்து சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, பட்டை, இலை எல்லாம் போட்டுங்க. ஒன்று நிறைய போடாதீங்க, மசாலாவும் இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சைஸ் வெங்காயம், அதை ஆட் பண்ணிங்க, நல்லா வதக்கிங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே செய்யுங்க, கடையிலேருந்து வாங்காதீங்க, அப்போதான் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. அப்புறம் ஒரு தக்காளி, அதே ஆட் பண்ணிங்க, நல்லா பழுத்த தக்காளி போடாமலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா வதக்கிங்க. அதை வதங்கின பிறகு கேரட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. அதை நல்லா வதக்கிங்க கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். இது வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நிறைய போடாதீங்க, மிளகாத்தூள் கம்மியாக தான் போடணும். அதை நல்லா காய் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனோம், மிளகாத்தூள் ஸ்மெல்லு போன பிறகு தண்ணி ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியே, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், பத்தாது, அதனால போட்டிருக்கேன். இது பட்டாணி வெந்துருச்சு 3 விசிலோட, பாருங்கள். அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, அப்படியே வச்சுங்க. இதை மூடி ஒரே விசில், காய் வேகணும்னு சொல்லிட்டு ஒரே விசில். இப்போ வந்து நம்ம இது அரைக்க போகிறோம், பேஸ்ட்டு. அதுக்கு வந்து தேங்காவும் முந்திரியும் அரைச்சிங்க, நல்லா பேஸ்ட் மாதிரியே. இது வந்து ஒரு விசில் வந்துருச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் போட போகிறோம். அப்படியே ஊற்றிங்க, நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்ற வேணாம், அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி தண்ணியோடு சேர்த்துங்க. இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா குருமா ரெடி, வெஜ் குருமா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி செய்யப்போம். சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கலாம், ரொம்ப சூடு பண்ணாதீங்க, கை தொடுற தூரம் இருந்தால் போதும் சூடு. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு போட்டுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுங்க, நிறைய சால்ட் போடாதீங்க, கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க, இல்லை எண்ணெய் கூட போடலாம். இது வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைங்க. இந்த மாதிரியும் வந்துடும். இது வந்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, நல்லா பிசைஞ்சதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து லைட்டாக பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒட்டுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒட்டி விடுங்க. ஒட்டிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்லா ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பியும் உருட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு விடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்லாம், 2 நாள் சாப்பிட்லாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 2 சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி, லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்ல சப்பாத்தி ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.